வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் உங்கள் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல லாபத்தோடைய நல்ல வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வெற்றிகளை தரதுக்கான வாய்ப்புகள், போட்டி பந்தயங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு சிறப்பான விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2-11ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வரும்போது நல்ல வெற்றிகள், பெரிய வெற்றிகள், வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா. அதுவும் புதன்கிழமைக்கு மேலே சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8-10 தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது பெரிய தொழில் ஆசை காட்டி பெரிய முதலீடுகளில் போய் சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போகிறது மாதிரி 1-4 வாட்டி யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப அவசியம். ஏன்னா 8ல் உச்சமான கிரகம் கண்டிப்பாக அந்த விஷயங்களை பண்ணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல வெற்றிகள், நல்ல லாபங்கள், வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் மற்றும் தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் சிறப்பான லாபங்களை தரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5-8 உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும்னா, அது வந்து ஒரு குருவும் ராகுவும் ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கும்போது எமோஷன்ஸை அதிகப்படுத்திடும். ஸோ அதீதமாக வந்து குழந்தைகள் கொஞ்சம் வந்து ஏடாகூடமாக பேசுகிறது, இதனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் இருக்கணும். அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு சின்ன மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். அதே நேரத்தில் வேலையில் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து சனி ஆட்சி பலத்துடன் குருவுடைய சாரத்திலும், அது 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் சின்ன மன உளைச்சல்கள், கொழுப்பு சார்ந்த விஷயங்கள், அதாவது கொழுப்புனா உடலில் வந்து ஒரு கொழுப்பு கட்டிகளோ கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அன்னீசியாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். உடல் ரீதியான விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ல் வந்து ராகு சுக்கிரன். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை வந்து 9ஆம் தேதி அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய மன உளைச்சல், உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன சண்டை சச்சரவு வர்றதுக்கான ரொம்ப கவனமாக. வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஒரு எனக்கு பதவி கிடைக்கல இன்னொருத்தர் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஸோ 9ல் உள்ள செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அது வக்கரமாக இருக்கும்போது குருவிய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து டிலேவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனாலும் லாபம் கிடைக்கும், கண்டிப்பாக லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை 8ல் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சலை வந்து கொடுக்கறதுக்கான தொழிலான விஷயங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நிதானமாக ஒவ்வொரு டெசிஷனும் எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7க்கு வரார். ஸோ 7க்கு வரும்போது வேலை சம்பந்தமான விஷயம், நல்ல வெற்றிகள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் 16 புதன்கிழமைக்கு மேலே நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான சந்திரன் வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து சின்ன செலவுகள் 2 நாள் திங்கள் செவ்வாயிலிருந்து செலவுகள், புதன்கிழமையிலிருந்து சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது சூரியன் வந்து இப்போ 6லிருந்து 7ல் போகிறாருங்க. ஸோ அப்போ வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும். சந்திரன் வந்து 12ல் இருந்தால் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து சிறப்பான பலன்கள், பூமி சம்பந்தமான விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கும் நல்ல லாபங்களை தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு 8ல் இருக்காருங்க. கொஞ்சம் மன உளைச்சலை அதிகமாக கொடுத்துருவார். கொஞ்சம் எமோஷன்ஸ், கணவன் மனைவியினோட உள்ளுக்குள்ளே ஒரு
டஃப்பான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு 8ஆம் அதிபதி 9க்கும் அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனைகளோ சலசலப்போ ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கவும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் மன குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். ரொம்ப கவனமாக பிஸ்னஸில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கார். ஸோ 7 உள்ள சனி வந்து 8ஆம் அதிபதியோட குருவுடைய சாரத்தில் போகும்போது அதுவும் வந்து ஒரு பரிவர்த்தனை குருவும் சனியும் பரிவர்த்தனையில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட நடவடிக்கை உல்லாசம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து குழந்தைங்க வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தியந்திரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 7க்கு வர 7 இருக்கும்போது நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி வந்து சனி வந்து 7 இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. சில பேர் வந்து வெளியே பிரயாணங்கள் கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு வேறு ஊருக்கு போகிறது கொஞ்சம் பிரயாணம் அதிகமாக போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கணவன் மனைவிகளும் வாக்குவாதங்களை அதிகமாக பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. சிம்ம லக்னம் வந்து சுக்கிர தசாவும் சுக்கிரன் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. அது வந்து 10, 8 தொழில் ரீதியான விஷயங்களை பேராசை காட்டி நம்மளை வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது. ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மிக் கிரகங்கள். ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாகத்தான் ராகு கேதுகள் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணுன்னா அதாவது வந்து நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலபுருஷனுக்கு வந்து 3, 7, 11ங்கிற ஒரு கட்டத்தை தாங்கி தான் வருது. அப்போ என்ன சொல்ல வருதுன்னா இது காம ரீதியான இது காம திரிகோணம்னு சொல்லும். ஸோ காம ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காமம் ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு செய்கிறது தான் வந்து ராகு. கேதுங்கிறது வந்து 1, 5, 11ங்கிற ஒரு காலபுருஷனுக்கு 1, 5, 9 தாங்கி வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள் அது மட்டும் இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம் குரு துரோகம் அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை பிடுங்கிறது நம்ம வம்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது அதை பொருள் ரீதியான விஷயங்களை மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது. ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும். பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வருவது வந்து கேது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும். ஸோ அதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டை ஏதாச்சும் வந்து ராகு ஏடாகுடம் மாட்டியிருக்குன்னா ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறது நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது குழந்தைகளை வந்து கருக்கலைப்பு பண்ணுறது என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது எனக்கு சொத்து வேணும் அது வேணும் பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவனை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேது வந்து அந்த இடத்துல வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது. ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது அது குரு கேது ஒன்றா இருக்குது குரு பார்வையில் கேது இருக்குது. ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னா அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது. அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா சித்தர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு. ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலங்கள் அவங்க வந்து அதில் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது இது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணும் கருப்பண்ணன் கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சூப்பரான பலன்களை கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வருதோ இல்லை உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கேதுடைய தொடர்பு வந்துடும். குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியில் வந்து சனிக்கேதுடைய தொடர்புகள் வந்துடும். ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக
வச்சு பாருங்கள், சிறப்பாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும். உங்களது அடுத்த வம்சாவழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.